வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் சேர்க்கை. எப்பொருளை, எச்செயலை, எகுணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். அதாவது குருவின் சேர்க்கை. நாம் எதை நினைக்கின்றோமோ அதுவாகவே மாறுகிறோம். இது இயற்கை நியதி. இதை உணர்வாக பெற்றால் நம் அறிவு உணரணும். இதற்கு பயிற்சி பெறணும். நம் உணர்வுகளை எளிதாக மகான்களுடனும் நற்செயல்களிலும், அதாவது தொண்டு செய்தும் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்கின்றார் தாய்மானவர். இப்படி நம் வாழ்க்கையில் நமக்குண்டான வசதி, வாய்ப்பு, சூழ்நிலை இவற்றை பயன்படுத்தி பிறருடைய துன்பத்தை நீக்க நம் தரத்தை உயர்த்தி நம்மை மேம்படுத்துவார் நமது குரு. பொதுவாக நமது மனது வேண்டாத நினைவுகள், எண்ணங்களையே மோதும். இந்த எண்ணங்களை டியூன் செய்து நமக்கு என்ன தேவையோ அதை நினையுங்கள். முதலில் பழகுங்கள், எண்ணங்களுக்கு வலிமை ஏற்படுத்துங்கள், பின் நிறைவேற உங்கள் அறிவே வழி சொல்லும். ஒரு சின்ன கதை. ஒரு சுண்டலி ஒன்று தயிர் பானையில் விழுந்து விட்டது. அதனால் வெளிவர இயலவில்லை. விடிய விடிய போராடியது. எகிரி எகிரி குதித்தது, தவித்தது, இங்கும் அங்கும் ஓடியது. அப்பொழுது இயற்கையாக உருண்டு திரண்டு வெண்ணையானது கெட்டியாக உருமாறியது. இப்போ வெண்ணையின் மேல் ஏறி சுண்டலி வெளியில் குதித்து தன் உயிரை காப்பாற்றி கொண்டது. அதே போல்தான் நாமும் இப்பிறவி பெருங்கடலில் விழுந்து விட்டோம். இது ஒரு வினைக்கடலாகும். இப்பொழுது நாம் இறை நினைவோடும் குரு நினைவோடும் ஒவ்வொரு செயலையும் விரும்பி செய்யும் போது நம் வாழ்வில் நாம் விரும்பிய அடைய வேண்டிய இலக்குகளுக்கு அவரே வழிநடத்துவார். நாம் சந்தோஷமாக, ஆனந்தமாக, மன நிறைவுடன் வாழலாம். குரு வாழ்க, வேதாத்திரியம் வாழ்க. நன்றி. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வாழ்க வளமுடன்.